இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகராஜா தேவைங்கிறது. Hello friends, welcome to my channel All in All Adityan. என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து சிம்பிளான சூப்பரான நம்ம ஊர் சென்னை சாம்பார் பொடி. ஆமாம், இது வந்து மேங்களூர் இல்லை, பெங்களூர் இல்லை, உடுப்பி இல்லை, கேரளா இல்லை. திஸ் இஸ் டெலிஷியஸ் ஸ்பெஷல் சிம்பிள் சென்னை சாம்பார் பொடி. சாம்பார் பொடிக்கு என்ன வேணும்? சாம்பார் பொடிக்கு தனியா வேணும், நல்ல தனியா, காஞ்ச மிளகா, வெந்தயம், ஜீரகம். ஓகே, ஃபஸ்ட்டு நல்ல கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகேங்களா? தனியா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தனியா காஞ்ச மிளகாலாம் நல்ல வெயிலில் ஒரு 1 hour வச்சு விடுறது. இட் வில் ட்ரை ஆஃப் நேச்சுரலி. தட் இஸ் அ வெரி ஈஸி வே. அதுக்கப்புறம் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ரோஸ்ட் இட். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு டேஷ் ஆஃப் ஆயில், அவ்வளோதான். அந்த கடாய் ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தான், அவ்வளோதான். ஜஸ்ட்டு 1 dash you can see a few drops of oil. Okay, now the kadai is little nice and hot. இது நான் பண்ணுற சாம்பார் பொடி is going to last for about 1 month for our daily use. என்ன அளவு பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து 1/2 kilo of தனியா. ஓகேவா? Just make sure there's no dust or anything in that. நல்லா கொஞ்சம் சூடு வர, you will have the aroma of the dhaniyas coming out. ஓகே, பாருங்க, நல்லா வறுத்துந்தா உங்களுக்கு தனியா பொடி 1.5 மாதம் 2 மாதம் absolutely it will be perfect. சில பேர் பேக்கெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, நல்லா கொஞ்சம் வாசனை வரணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு டேக் 2 to 3 minutes. ஓகே, இப்படி கையில் தொட்டால் நல்லா சுரீர்னு கையில் வந்து சூடு படணும். ஸோ யூ நோ இட் இஸ் நைஸ்லி ரோஸ்டட். ரொம்ப தீய வச்சிட வேண்டாம். லிட்டில் பிட் யூ கேன் சி த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராக்கிங் சவுண்டு நீங்கள் பாருங்க, புரியுது சவுண்டு? சின்ன கிராக்கிங் சவுண்ட் மாதிரி அது கேட்கும். ஸோ ஆல் த ஸ்மால் மாய்ஸ்சர் இன்சைட் தட் இஸ் ஆல்சோ கெட்டிங் அவுட். நான் சாம்பார் பொடியில் கருவேப்பிலை, மஞ்சள் போடுறதில்ல. ஏன்னா கருவேப்பிலை நம்ம வந்து எப்போவுமே சுனிக்கச்சா ஃப்ரெஷ்ஷாக போடுறோம். அண்ட் தென் தாளிப்பு இல்லை காய்கறி போடச்சே நம்ம வந்து மஞ்சள் பொடி போடுறோம் அதில். ஸோ தட் வில் ரிட்டைன் த ஃப்ளேவர். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் நவ். ஐ எம் கோயிங் டு ஸ்லோ த ஃப்ளேம். ஐ எம் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இட். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு புட், நம்ம வந்து போட போகிறது கடலைப்பருப்பு. திஸ் இஸ் ரஃப்லி ரவுண்ட் 150 grams. நம்ம வந்து தனியா வந்து 1/2 kilo வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து 150 grams. ஓகே, கடலைப்பருப்பு 150 grams, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் துவரம்பருப்பு. ஜஸ்ட் ஸ்லைட்லி ரோஸ்டட், ரொம்ப வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஆகிடுது. இதுக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் கையில் பிடிச்சி பார்ப்பேன். திஸ் இஸ் மை டெக்னிக். சுரீர்னு வந்து கையில் வந்து ஹீட்டு தெரிஞ்சாக்க ஆல்மோஸ்ட் ரெடின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஆனும். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ், ஸ்பைஸ் ஐட்டம்ஸ், ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம். ஜீரகம், திஸ் இஸ் 100 grams. ஓகேவா? கொஞ்சம் அந்த ஸ்லோ வந்து அந்த கடாய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லாம் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். நம்ம இதில் போட போகிறது ஜீரகம், ஈக்குவல் அமௌண்ட் மிளகு. ஓகே, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சாம்பார் பொடி த மோஸ்ட், வெந்தயம். நிறையவே நான் கொஞ்சம் போட்டுறேன். வெந்தயம் இஸ் த unsung hero of Indian cooking, South Indian cooking. It's a super specialty seed, very good for diabetic. You can just வெந்தயத்தை வந்து ஊற வச்சு you can have that water early in the morning. It's a short thing for getting the sugar levels down. திடீர்னு வந்து வயிற்றை வலிக்கிறது,
என்ன வந்து அந்த 4 வெந்தயத்தை போட்டுட்டு மோர் விட்டு இல்லை தயிர் விட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். வயிற்றில் இருக்கிற சூட்டை எடுத்துடும். இட்ஸ் ஆல் மை மதர்ஸ் ஹோம் டிப்ஸ். பெருங்காயம் வந்து கட்டி வேணால் வந்து இப்போது அரை கட்டி பொரிச்சு போடலாம். பட் நம்ம வந்து பவுடர் தான் இப்போ நம்ம டிஷ்ஷஸ் பண்ணிச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணுறோம். ஸோ அது மேலே நம்ம போடுவோம். ஸோ ஐ எம் நாட் ஆடிங் ஹியர். கருவேப்பிலை போடணுன்னாக்கா இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. அது நல்லா வந்து வாஷ் பண்ணி ஃபேன் காட்டில் வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும். அப்படியே வந்து கருவேப்பிலை மார்க்கெட்லேருந்து வாங்கி யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உருவி போட்டுறாதீங்கோ. அதில் ஊறுபட்ட மண் அழுக்கு எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் டன். Now the most important ingredient, காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா எப்படி போட்டோம்? நம்ம வந்து அரை கிலோ தனியா எடுத்தோம். இது காஞ்ச மிளகா வந்து அரை கிலோ போட முடியாது, ஏன்னா வெயிட் ஜாஸ்தி. தனியா நான் வந்து இந்த பவுலில் எடுத்தேன், ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்தது. ஸோ காஞ்ச மிளகா இதே இதில் 2 போட போகிறேன். கொஞ்சம் காரம் எனக்கு வந்து தேவை. ஸோ ஐ ஆம் கோயிங் டு புட் 2. ஸோ ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் தனியா. அதுக்குன்னு அரை கிலோ தனியா போட்டோம், 1 கிலோ காஞ்ச மிளகா போட்டுறாதீங்கோ. இந்த பவுலில் மெஷர்மெண்ட் பண்ண தனியா அதே மாதிரி 1.5 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகா போடுங்க. இது நம்ம தாளி போடுறது, லாஸ்ட்டில் கிள்ளி போடுற இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் இப்போ வந்து அரைக்கச்சோ போட்டுடுவேன். நல்ல வெயில் காய்ச்சல் இருந்தாக்க காலையிலேயே ஒரு 10-9 மணிக்கு எடுத்து மொட்டை மாடியில் நல்ல வெயில் என்னைக்கு வருதோ அப்படியே வந்து வச்சுருங்க வெயிலில். அவ்வளோதான். வறுக்க கூட தேவையில்லை. நல்லா 2 மணி நேரம், 1 மணி 2 மணி உச்சி வெயில் ஆனப்புறம் எடுத்துகிட்டு டைரெக்டாக மிஷினில் அரை கொடுத்துடலாம். அதுவும் ஒரு பட் யூ ஹேவ் டு மேக் ஷுவர் தேர்ஸ் நோ டஸ்ட் ஆர் எனிதிங் நியர்பை. தட் பிளேஸ் ஹேஸ் டு பி க்ளீன். அதுவும் இட் வில் ஹாவ் அ வெரி நைஸ் ஃப்ளேவர் பீயிங் எக்ஸ்போஸ் டு த சன் அண்ட் ஆல். You can see the sound. A nice crispy sound. Powder மாதிரி வரணும்னா it helps in thickening the dish. Sambar or anything what we are making, the dal powder will mix in and then it will have a nice bonding to the sambar. மேலே வந்து தண்ணியாக நிற்காது. நம்ம வந்து அரைச்சி விடுற சாம்பார் எப்படி மேலே வந்து எப்போவுமே திக்காக இருக்கோ அதே மாதிரி தான் பருப்பு போட்டாக்க உங்களுக்கு வந்து திக்னஸ் தரும். நீங்கள் வந்து வெந்த பருப்பு அம்மியாக கூட போடலாம். சாம்பார் பொடியில் இருக்கிற பருப்பு இதாகிடும். சில பேர் வந்து உளுந்து போடுறா, தட் வுட் பி உடுப்பி ஸ்டைல். அது ரொம்ப குழப்பம்னு போயிடும். ஏன்னா அவள் வந்து பருப்பே போட மாட்டா, அவள் வந்து அரவை தான் போட்டு ஒட்டுருவா. உடுப்பி ஸ்டைல் சாம்பார்லாம் உங்களுக்கு வந்து பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட். ஸோ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன். ஜஸ்ட் அ ஃபியூ மோர் மினிட்ஸ். ஓகே, மிஷின்லேருந்து அரைச்சின்னு வந்தாச்சு. திஸ் இஸ் தி கலர். ஆக்சுவலி a bit reddish in color, பட் கொஞ்சம் இது ஏன் வந்து கேமரா லைட்டிங்கில் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குன்னு தெரியல. ஓகே, அளவு பார்த்தீங்கன்னாக்க 1.5 கிலோ ரஃப்லி. தட் இஸ் வாட் த பர்சன் சார்ஜ் மீ. 1.5 கிலோக்கு தான் சார்ஜ் பண்ணேன். ஸோ இட் ஸ்டோர் இட் நைஸ்லி. தட்ஸ் அபவுட் இட். ஓகே, அவரைக்காய் சாம்பார் தாளிப்பெல்லாம் போட்டுட்டாச்சு. காய் வந்து வதக்கியாச்சு. தக்காளி வந்து அரைச்சி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து புளியும் வந்து விட்டாச்சு. இது வந்து வெறும் பொடி போட்ட சாம்பார். எல்லா சாம்பாருக்கும் பொடி போடணுன்னு இல்லை, எல்லா சாம்பாரும் அரைச்சி ஒன்றுன்னு இல்லை. காய்க்கு வந்து நம்ம போடுற காய்க்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். அரைச்சி ஊட்டுற சாம்பாருக்கு டிஃப்ரெண்ட் காய், அப்புறம் பொடி போடுற சாம்பார் டிஃப்ரெண்ட். ஏன்னாக்க இந்த காயில் வந்து அவரைக்காய் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ஃப்ளேவர். நல்ல வந்து வாசனை இருக்கும். அவரைக்காய், வெண்டைக்காய், ஆல் திஸ் ஹேவ் தேர் ஓன் ஃப்ளேவர். நீங்கள் வந்து அரைச்சி விட்டாக்க அந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர் போயிடும். பொடி எப்போ போடணும்? இப்போ தான் புளி நல்லா வந்து அந்த பச்சை வாடை போயிடுது. சி ஐ எம் புட்டிங் இது. வெறும் சாம்பார் பொடி போட்டாலே சாம்பார் ரெடியா? சாரி, சாம்பார் பொடி இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி மெயின் இன்க்ரீடியன்ட். யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் த ஃப்ளேவர்ஸ். என்ன சார், வெறும் பொடி போட்டு தாளிச்சு விட்டு பருப்பில் போட்டு காய் போட்டால் சாம்பார் ரெடினா அது வந்து சாம்பார் பேருக்கு சொல்லலாம், அவ்வளோதான். எப்போ சார் பெருங்காயம் போடணும்? பெருங்காயம் கொஞ்சம் கடைசியில் தான் போடணும். எப்போ சார் மிளகாத்தூள் போடணும், தனியாத்தூள் போடணும்?
மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் நல்லா பாயில் ஆகும். ஸோ யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன், தக்காளி வந்து அரைச்சி விட்ட அப்புறம் மிளகாத்தூள் தனியாத்தூள் போடுவேன். இந்த சாம்பாருக்கு நான் வந்து போடலை. ஓகே, மஞ்சள் பொடி பருப்புலையும் போடுறோம், காய் வந்து சோட்டை பஞ்சு அதுலேயும் போடுறோம். ஸோ சாம்பார் பொடியில் நான் மஞ்சள் பொடி போடுறதில்லை. அகெயின் டேஸ்ட் பார்க்கணும். யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் த ஃப்ளேவர்ஸ் லேயர் பை லேயர். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் போட்டு 4 விசில் போட்டு இறக்கி விடுறதும் சாம்பார் தான். பட் அது சாம்பார்னு பேர் தான், அவ்வளோதான். காய்க்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் மேக் ஷுவர் அவரைக்காய் தட் டேஸ்ட் இஸ் தேட் டில் தி எண்ட். கேப்சிகம் அரைச்சி விட்ட சாம்பார்னா முருங்காய், ஸ்மால் ஆனியன், பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டெலிகேட் வெஜிடபிள்ஸ் பண்ணுறதால பொடியே போடுங்க. ஸோ யூ ஹேவ் த நைஸ் டேஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள் கமிங் த்ரூ.